6ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சியை வலுப்படுத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரின் அதிகாரத்தை பறித்து புது மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறது அறிவாலயம். கட்சி ரீதியாக 72 மாவட்டங்களாக செயல்பட்டு வந்த திமுகவின் உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளது கட்சி தலைமை. அதன் எதிரொலியாக ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை மேலும் பிரித்து மாவட்டங்களின் எண்ணிக்கையை 76ஆக உயர்த்தியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் நிர்வாக வசதிக்காகவும் கட்சியை வலுப்படுத்தவும் என்று சொல்லப்பட்டாலும் பதவி கிடைக்காதவர்களும் பதவியை பறிகொடுத்தவர்களும் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே சென்னைக்கு மட்டுமே 6 மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் தேர்தல் நேரங்களில் வாக்கு சதவீதம் குறைவது எப்படி? அமைச்சர்கள் களத்தில் இறங்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாவட்ட வேலைகளை கவனிப்பதை விட மாவட்ட செயலாளர்களுக்கு அப்படி என்ன முக்கிய வேலை இருக்கிறது என திமுக தலைமை ஏகத்துக்கும் கோபத்தில் இருப்பதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ள அமைச்சர் சேகர் பாபுவின் 6 தொகுதிகளில் 3ஐ பிரித்து புதிய மாவட்ட பொறுப்பாளரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பூர், எழும்பூர், திருவிக நகர், துறைமுகம், வில்லிவாக்கம், கொளத்தூர் ஆகிய 6 தொகுதிகள் அடங்கிய சென்னை கிழக்கிற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர்தான் அமைச்சர் சேகர் பாபு. இவருடைய 6 தொகுதிகளில் 3ஐ பிரித்து புதிய மாவட்ட பொறுப்பாளரை நியமிக்க தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பிரிப்பில் விஐபி தொகுதியான கொளத்தூர் தொகுதியும் இருப்பதால் அந்த தொகுதி தன் பொறுப்பை விட்டு போய்விடுமோ என்கிற அச்சம் அமைச்சருக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் உடன்பிறப்புகள். இதையடுத்து தனது மாவட்டத்தை பிரிக்க கூடாது என்று அமைச்சர் மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் அதற்கு தலைமை அசைந்து கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் தலைமை மீது அமைச்சர் சேகர் பாபு அதிருப்திகள் இருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரைவிலேயே அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் மாற்ற பட்டியலை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படும் நிலையில் இளைஞர் அணி நிர்வாகியும் சிட்டிங் எம்எல்ஏவுமான AMV பிரபாகர் ராஜாவின் பெயர் அந்த பட்டியலில் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர் சேகர் பாபுவிடம் இருந்து தொகுதிகள் பறிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.